ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ தம்ப்நெயில், டைட்டில், அதுக்கப்புறமா கிளிம்சஸில் இப்போ என்ன கொடுத்துருந்தனோ அதுதான் இருக்க போகுது. ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் தொடர்ந்து பாருங்கள், இல்லைனா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரே நாளில் எடுத்த விலாக் இல்லை, ஆனால் ரேண்டமான டேஸில் அங்கங்கே எடுத்தது எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவரோட பர்த்டே அன்னைக்கு சாயந்தரம் கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எடுத்தது. ப்ளீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிடலான்ட்டு நானும் ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தேன். மாம்பழம் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது லேசாக இப்படி கட் பண்ணிவிட்டேன். அந்த தோல் மேல் தோல் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே வச்சு அமுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டேன், ரத்தம் அதிகமாக போகக்கூடாது அப்படின்னு. உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஆழமாக இருக்குது. அந்த தோலை என்ன பண்ணிட்டேன், அமுத்திட்டேன்னா அது என்ன ஆயிடுச்சு, இப்போ நீட்டிகிட்டு இருக்குது, அது விழவும் மாட்டேங்குது. எதில் பட்டாலும் சுள்ளு சுள்ளுன்னு பிடிச்சி இழுக்குது. காய் என்னமோ சிறுசு தான், ஆனால் அந்த பட்ட இடத்துலையே படுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஆயிடுச்சு. தலை சீவவும் முடியல. இந்த மாதிரி சாரீ எல்லாம் ப்ளீட் எடுக்கிறதுக்கு அந்த கட்டை விரலை யூஸ் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியலை. இந்த நெக் பீஸ் பற்றி கேட்டிருந்தீங்க ஷார்ட்ஸில். ஸ்ரீவீஸ் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு இன்ஸ்டா பேஜ் இருக்குது, அதில் தான் வாங்கியிருந்தேன். நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 670, 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. ஆனால் இப்போ வந்து விலை குறைஞ்சிருக்குங்க அவங்க பேஜில். நான் போய் பார்த்தேன், 500 சில்லறையோ என்னமோ இருந்தது. இதுவுமே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சேன், ஆனால் கொஞ்சம் இது ப்ராடாக இருக்கிறனால மேக்ஸிஸ்க்கு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இதை உள்ளே வச்சுட்டு அந்த பாசியே வச்சுக்கிட்டேன். ஆனால் அதோட தோடு நான் போடலை. இன்னொரு செயினோட தோடு தான் இது. ஓரளவுக்கு அந்த நடுவில் இருக்கிற ரவுண்டு மட்டும் மேட்ச் ஆகுது இல்லைங்களா, அதனால் இதை யூஸ் பண்ணிக்கலான்னு அதை வச்சுட்டேன். வளையல் வந்து மதுரையில் ஒரு கடையில் வாங்கினதுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வெளியில் நிறைய கடை இருக்கும் பாருங்கள், அந்த கடையில் நான் வாங்கின வளையல் அது. எப்பவும் போல் இதே வாட்ச்சு, ஒரு 6 வருஷமாக இந்த வாட்ச் தான் யூஸ் பண்ணுறேன், ஆனி கிளைன் பிராண்டு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, நான் ஒரு தடவை சொல்லியிருப்பேன், சரவணன் மீனாட்சி அந்த சீரியல் வந்துட்டு ஃபஸ்ட்டு சீசன் அது மட்டும்தான் நான் பார்த்தேன். அதில் ஸ்ரீஜா மேம் வந்து இந்த பாசி ஒன்று போட்டிருப்பாங்க, எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி எங்கே போனாலும் தேடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. ஆனால் கிட்டத்தட்ட அந்த பாசி தான், அதனால தான் எனக்கு இது பிடிச்சு வாங்கினேன். ஆனால் அதில் அவங்க ஃபுல்லாக ப்ளெயினாக தான் போட்டிருப்பாங்க. அதுவும் நிறையா கேப் இருக்கும், பெருசாக ஒரு பீடு இருக்கும், அப்புறம் கேப் விட்டு சின்ன பீடு, அப்புறம் பெருசு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது தேடிக்கிட்டே தான் இருக்கேன், அந்த எக்ஸாக்ட்டு வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. முகத்துக்கு எப்பவும் போல் மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறமா அந்த க்ளோ அண்ட் லவ்லி, அதுக்கப்புறமா பாண்ட்ஸ் பவுடர் தான். இது வந்து கேரட் சீட் ஆயில். நீங்கள் பிராண்டெல்லாம் வந்துட்டு எது வேணாலும் வாங்கிக்கலாம். எனக்குமே இந்த பிராண்ட் வந்து புதுசு தான், அமேசானில் தான் வாங்கினேன். ஞாபகம் இருக்குங்களா, ஹோல் ஃபுட்ஸ் போயிருந்தப்போ தேடினேன், கிடைக்கல அப்படின்ட்டு சொல்லியிருந்திருப்பேன். கலிஃபோர்னியாவில் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஹோல் ஃபுட்ஸில் இருக்கிற பிராண்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு பொதுவாகவே இந்த மாதிரி எண்ணெய் எல்லாமே ஒத்துக்குது, எனக்கு சேருது. அப்படிங்கிறதுனால அது வந்து நான் வாங்கி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை அப்படிங்கிறப்போ உடனே வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. கையில் இல்லை ஏதாவது ஒரு சின்ன முடி நுனியில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அலர்ஜி இல்லை, எதுவுமே உங்களுக்கு ஆகலை அப்படிங்கிறப்ப இது மட்டும் இல்லை, வேறு எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி சின்னதாக ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். நான் இந்த மாதிரி எண்ணெய் அவகேடோ, அதுக்கப்புறமா வந்துட்டு ஆல்மண்ட் ஆயில், இது கேரட் சீட் ஆயில், அதுக்கப்புறம் ஆர்கன் ஆயில், ஹொஹோபா, இது எல்லாத்தையுமே ஸ்கேல்ப்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு அதை நல்லா போட்டு மசாஜ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற முடிக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஒரு எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த எண்ணெயை நான் யூஸ் பண்ணிக்குவேன். 3 நாளைக்கு ஒரு தடவை தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். அப்போ முதல்ல கேரட் சீட் ஆயில் போடுறேன் அப்படின்னா அடுத்த அந்த வாரத்திலே இன்னொரு தடவை குளிக்கும்போது நான் வந்து கிரேப் சீட் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். இது வீட்டில் ரெடி பண்ண எண்ணெய் தான். இது வந்து நல்லா அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ்க்கெல்லாம் கீழே நிறைய தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கேல்ப்புக்குமே நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணணும். நம்ம நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணுறதுல தாங்க இருக்குது. இன்றைக்கின்னு பார்த்து எனக்கு இந்த விரல் வேற பழி வாங்குது. ஏன்னா முடி லைட்டாக அதில் சிக்கிச்சு அப்படின்னாவே அது சுள்ளுன்னு பிடிக்குதா. நான் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், கொஞ்சம் தலை சீவி விடுறீங்களான்னு 2 நாளாக கேட்டேங்க. அவருக்கு அது வரவும் இல்லை. அந்த போனிடெயில் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஓரத்தில் இருக்கும், இல்லைன்னா இந்த ஓரத்தில் இருக்கும். நிறைய முடி வந்து விட்டுட்டு பண்ணிடுவார். அவருக்கு சுத்தமாக அது வரவும் வராது. அவர் நான் தலை சீவுறதுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னாவே அரண்டு ஓடுற அளவுக்கு இருந்துச்சு அந்த 2 நாளுமே. ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு வேறு வழி இல்லை, நான் ரெடியாகி வந்து தான் ஷார்ட்ஸும் எடுக்கணும். அதனால கண்டிப்பாக தலை சீவிட்டு தாங்க போகணும். ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா
ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து எதுக்குமே நான் பயந்து இப்படி அரண்டு ஓடுனதே கிடையாது. எப்பேற்பட்ட ஜாவா டெவலப்பர் தெரியுமா நான்? என்னை 2 நாளாக நீ ஓட விட்டுக்கிட்டு இருக்க தலை சீவ சொல்லி அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனாலும் சொல்கிறாரு, எப்படியாவது பாரு இதை கற்றுக்கிட்டு உங்ககிட்ட இருந்து கிரெடிட்ஸ் வாங்குறனா இல்லையா அப்படின்னு. டுட்டோரியல்லாம் நிறையா பாருங்க உட்காந்து போனிடெயில் எப்படி போடணும்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு வழியாக தலை குளிச்சுட்டு வந்தாச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சு, குளிக்கும் போதே அந்த புண்ணு வந்து அந்த மேல் தோல் கீழே விழுந்துருச்சா, மறுபடியும் கொஞ்சம் அப்படியே அந்த புண்ணு வந்து இன்னும் ஆறாமல் தான் இருக்குது. அதனால ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு பேண்டேட் போட்டு சமாளிச்சாச்சு. எப்படியோ saree வந்து கட்டிட்டேன். எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இருந்ததுங்க அன்னைக்கு. கரெக்டாக கட்டியிருக்கோமா, சரியாக வருமா, அங்கே தூக்கிட்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. ஏன்னா இது நமக்கு வணங்கி வர்ற மாதிரியான saree கிடையாது. மெட்டீரியல் என்னன்னு எனக்குமே தெரிலங்க. செமி டிஷ்யூவா இல்லை செமி டஸ்ஸரான்னு தெரியல. பார்க்குறக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு மேபி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். இந்த saree வந்து நல்லா saree கட்ட தெரிஞ்சவங்கலாம் கட்டியிருந்தாங்கன்னா இன்னும் பிரமாதமாக பர்ஃபெக்டாக கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ எனக்கு வந்து தெரிஞ்ச அளவுக்கு கட்டி ரெடி ஆயாச்சு. முகில் தான் எப்போவுமே கிண்டல் பண்ணுவான். நான் saree கட்டிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன்னா உள்ளே வருவான், பார்த்துட்டு போயிடுவான். போயிட்டு திரும்ப ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே உள்ளே வந்து என்ன சொல்லுவான், 4 பில்லியன் இயர்ஸ் லேட்டர், 2 மில்லியன் இயர்ஸ் லேட்டர், அவ்வளோ நேரம் எடுத்துக்கிறானா நான், அந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு போவான். ரெடி ஆகிட்டு நல்லபடியாக கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம். ஆனால் அன்னைக்கு என்னென்னா மண்டல பூஜைன்னு நினைக்கிறேங்க, எனக்கு சரியாக தெரியலை. மண்டல பூஜைன்னு போட்டிருந்தாங்க. அதனால ஒரு 8:30 ஒரு 8:45 வரைக்கும் கூட அந்த பூஜை போகும் போல் இருக்குது. நாங்கள் தான் அது பார்க்காம போயிட்டோன்னு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. எனக்கு அது அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். பிள்ளையாரெலாம் சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போகும்போது, ஆஹா மாட்டிட்டோம், எழில் கண்டிப்பாக உட்கார மாட்டான் போல இருக்கே அப்படின்னு நினச்சா, உள்ளே கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறமா அவங்க பாட்டெல்லாம் பாடும்போது நல்ல தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தான். ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் கூட உட்காந்துருந்தான். அதுக்கப்புறம் பசங்க 2 பேருமே உட்காரவே மாட்டேன்ட்டாங்க. சரின்னு வெளியில் வர, அந்த பக்கம் போக, இந்த பக்கம் போகன்னு ஒரு வழியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆயிருச்சு. கரெக்டாக கோயிலேருந்து வெளியில் வந்தோம் பாருங்கள். வர்ற இடத்துல அந்த ரோட்லேருந்து பார்த்தாவே இந்த சன்செட் வியூ செம்ம அழகாக இருந்தது. கொஞ்ச நேரம் நின்று அதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த கலர், அந்த ஆரஞ்சிஷ் கலரே வந்துட்டு செம்மையாக இருந்தது. கரெக்டாக மறைஞ்சிருச்சு. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தோன்னா இன்னுமே அந்த சூரியனை எடுத்திருந்துருக்கலாம். அப்படியே கீழே போயிருச்சு அது. ஒரு 2-3 பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஏன் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு மட்டும் கோவிலுக்கு போயிருக்கீங்க, உங்கள் கல்யாண நாள் வந்தது, உங்கள் பசங்க பர்த்டேலாம் வந்ததுன்னு வீடியோ போட்டிருந்தீங்களே, அப்போல்லாம் போகலை, லாஸ்ட் இயர் உங்கள் கல்யாண நாளுக்கு போயிட்டு வந்திருந்தீங்களே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பாவம் அவங்களுக்கு தெரியல போல இருக்குது, தெரியாமல் தான் கேட்டிருக்காங்க. அதனால் நானும் தப்பாலாம் எடுத்துக்கல. அமிச்சி வந்து தவறிட்டாங்கங்க. அதனால் ஒரு மாதம் வரைக்கும் கோயிலுக்கு போகாமல் சாமி கும்பிடாமல் இருந்தோம். இவர் பர்த்டே வரும்போது கரெக்டாக ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு. அதனால் போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு போயிட்டு வந்தோம். இல்லைனாலுமே பாருங்கள், வருஷத்தில் 4மே சேர்ந்து ஒரே டைமில் வருது இல்லைங்களா. அதனால எந்த அன்னைக்கு லீவாக இருக்கோ அப்போ போயிட்டு வந்துடுவோம். அம்மாவே ஏற்றிக்கிறியாடி? இடம் இல்லைன்னு சொல்லி அம்மாவில ஏற்ற முடியும். அம்மாவே ஏற்றிக்கடி. இடமே இல்லையா? சரி நீ இறங்கிக்கோ, அம்மா ஏறிக்கிறேன். கால் உடஞ்சு போயிரு. நான் ஏறினா உங்க அப்பா கால் உடஞ்சு போயிருமா? சரி அம்மா ஏறி நிக்கவா? அம்மா ஏறி நிக்கவா? கால் உடஞ்சு போயிருந்து சொல்லு. இது அவனா சொல்றானா? போதும் வந்தாச்சு. அந்த வழி போதா? சரி போதா, லாஸ்ட் ரவுண்ட். ஓகே, அவன் லாஸ்ட்டே நிறைய தடவை சொல்லுவான். வலிக்குதா பார்க்காது, ஏரியே வலிக்குது. அம்மா எடுத்து அப்படின்னா அவ்வளோதான். அப்போ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு நல்ல வழி இல்லை.
என்ன பார்க்குற? ஹாம்ஸ்டர் கிடையாது, ஆக்டோபஸ். ஓகே. சாப்பிட்ற வரைக்கும் தான் குட்டி. ஹாம்ஸ்டர் பார்க்குறியா? பழைய சாதம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. கேட்டுகிட்டே இருந்தார். ஒரு மாதமாக என்ன ஆயிடுச்சு, சாதம் மீந்தே போகலை. அளவாகவே வச்சுட்டு இருந்தேன். எங்களுக்கு சிறுதானியத்தில் இல்லைனா மட்டரிசியில் செய்வேன். பசங்களுக்கு தான் வெள்ளை சாப்பாடு வைப்பேன். அது கரெக்டாக வச்சு பழகிட்டதுனாலயா என்னன்னு தெரில, சாப்பாடு மீந்தே போகலை. இல்லைனா ஒன் பாட் ரைஸ்னால் அது வந்து நம்ம பழைய சாப்பாடாக யூஸ் பண்ணவும் முடியாது. அவர் கரெக்டாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். முந்தின நாள் கொஞ்சம் மீந்து போயிருச்சு. இதுவே இன்னும் நிறைய மீந்து போயிருந்தா புளி ஊற்றி வச்சுருவேங்க, காலையில் தாளிச்சுப்போம். நான் தயிர் மோரே சாப்பிட மாட்டேன் இல்லைங்களா, அதனால நான் அந்த மாதிரி புளி சாப்பாடு கிளறி சாப்பிட்டுக்குவேன் பழைய சாதத்தில். அவருக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி தயிர் மோர் எல்லாம் கலந்து கொடுத்துட்டேன். அன்றைக்கி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பழைய மாவு புளிச்சிருச்சு. பொதுவாகவே இந்த மாதிரி புளிச்சு போயிருந்தால் பணியாரம் செய்வோம் இல்லைங்களா, பணியாரம் செய்கிற அளவுக்கு கூட மாவு இல்லை. ஒரு 2 கரண்டி தான் இருந்தது. அதனால அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவேன், இட்லி சாம்பார் பொடியை கொஞ்சமாக உப்பு போட்டு கலக்கிக்கணும். ஏன்னா இது இட்லி பொடி கிடையாது. இட்லி பொடினா தான் நம்ம உப்பெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்போம். இது இட்லி சாம்பார் அப்படிங்கிறதுனால லைட்டாக மட்டும் உப்பு போட்டுக்கலாம். தோசை மாவுலேயும் உப்பு இருக்கும் தான், ஆனால் அது பத்தாது. இந்த டிஃபன் சாம்பாருக்கெல்லாம் ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா ஒரு பொடி, அந்த பொடி தான். இந்த பொடியுமே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் லிங்க் கொடுக்குறேன். பொடி தோசை மாதிரியே போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுலேயும் குறிப்பாக புளிச்ச மாவில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் எனக்கு இது எழிலுக்கு என்ன பண்ணேன், காலையில் முகிலுக்கு பேன்கேக்ஸ் தான் செஞ்சு ஸ்கூலுக்கு பேக் பண்ணி கொடுத்துருந்தேன்னா, அதில் மாவு கொஞ்சம் இருந்ததுன்னு அவனுக்கு பேன்கேக்ஸ் போட்டு கொடுத்தாச்சு. அதனால் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பழைய சாதம் பழைய மாவில் வந்து ஊத்தாப்பம் அப்படின்னு போயிருச்சு. லெஃப்ட் ஓவரெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்களான்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக சாப்பிட்லாங்க. ஏன்னா முந்தின நாள் சட்னி அரைக்கிறோம், இல்லைனா கிரேவி ஏதாவது மிச்சமாகுதுன்னு வைங்களேன், அதை அடுத்த நாள் காலையில் யூஸ் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். டெய்லியும் காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக செய்யவும் முடியாது. முந்தின நாள் பாருங்கள், மல்லி புதினாலாம் போட்டு ஒரு சட்னி மாதிரி அரைச்சிருந்தேன். அது வந்து நாங்கள் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கிட்டோம். பழைய சாதத்துக்குமே கொஞ்சம் லைட்டாக அவருக்கு கொடுத்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னாரு இந்த காம்பினேஷன். இந்த லெஃப்ட் ஓவர் ஃபுட்டை பற்றி நான் பேசினேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் இல்லவே இல்லைங்க. நான் இல்லை, யார் சொல்கிறதையுமே நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சாப்பாடு அப்படிங்கிறது அவங்கவுங்களோட பர்சனல் சாய்ஸ். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சாப்பிட்டு வளர்ந்துருப்பீங்களோ அதுதான் சாப்பிட்றதுக்கு பிடிக்குதுன்னா அதுவே சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக வாக்கிங் இல்லைனா சின்ன சின்ன எக்ஸசைஸில் ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த நிறைய பேர்கிட்ட போய் நானும் பார்க்குறேன், வெயிட் லாஸ் டிப்ஸ் அப்படின்னு என்கிட்டையும் கேட்டிருக்கீங்க, நிறைய பேர்கிட்டையும் போய் கேட்குறீங்க இல்லையா, அது எல்லாருக்குமே ஃபிட்டே ஆகாதுங்க. ஒவ்வொருத்தவங்களோட பாடி டைப் ஒவ்வொரு மாதிரி. அதனால் இன்னொருத்தவங்க அந்த வெயிட் லாஸ் டிப்ஸை ஃபாலோ பண்ணி உடம்பு குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அதே இதை நம்ம ஃபாலோ பண்ணால் நமக்கும் குறையும் அப்படிங்கிறதே கிடையாது. ரிவர்ஸாக கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். என்னது பாரு? இருங்க பார்த்து சுடுதா? கரெக்டாக ஜென்யூனாக சொல்லணும், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. ஓகே, நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க. ஏய், அது உங்கள் அப்பா சாப்பிட்டு சொல்லட்டுண்டா. ரொம்ப நாளாக ஒரு ரெசிபி வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் ஒரு டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அது ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருந்தது. யாரை பார்த்தாலும் அது செஞ்சுட்டே இருந்தாங்க. என்னடா இது நல்லா இருக்கும் போல இருக்குது, நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் ஒரு நாளைக்குன்னு அதை சேவ் பண்ணி வச்சுருந்தேன்னா, இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ எல்லாம் போனோன்னா grill பண்ணி கொடுப்பாங்க இந்த பைனாப்பிளில். இன்னும் நிறைய பேர் வந்து இந்த தேங்க்ஸ் கிவிங் சமயத்துலலாம் பாருங்கள் grill பண்ணுவாங்க. ரிக்கே பக்கத்தில் பின்னாடி அவரோட கிரில்லில் பண்ணிகிட்ருப்பார். அதனால சரி ஓகே, நம்மளும் ஒரு நாள் சும்மா அவனில் கூட பண்ணலாம், அப்படி இல்லைனா ஸ்டவ் டாப்பில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி கரெக்டாக அது கட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கவும் எடுத்து ட்ரை பண்ணிடலான்னு பண்ணினேன். அவர் வந்து ஜென்யூனாக அவரோட ஃபீட்பேக்கையும் சொல்லியிருப்பார். பைனாப்பிளில் வந்து பைனாப்பிள்னு இல்லை, எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் அப்படியே கடித்து சாப்பிட்றது தான் நல்லது, அது ஜூஸே போட்டு குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாம் கரெக்டு தான். பட் என்றைக்காவது ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்றது தப்பு இல்லை இல்லையா. ஏன்னா பார்பிக்யூ போனோம் அப்படின்னாவே இது இல்லாமல் இருக்காதுங்க. மோஸ்ட்டாக நானும் பார்த்துருக்கேன், எல்லாருமே இதை வந்து சர்வ் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 பீஸ் ஆவது அதில் இருக்கும். அது பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான ஃப்ரூட் போல் இருக்குது. அதனால தானே எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க. சரி இதை ஏன் நம்ம விடணும் அப்படின்னு இந்த மாதிரி கட் பண்ணி 1 ஸ்பூன் வந்து உப்பு, 1 ஸ்பூன் வந்து சர்க்கரை. நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் எங்கிட்ட இருந்துச்சு, அதனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட ஒயிட் சுகர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர்
பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள். இது வந்து காரம் இருக்காது. வேறு எந்த ஸ்பைஸ் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேப்ரிக்கா போடுவார். நான் வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் மட்டும் சின்னமன் போட்டேன், பட்டைத்தூள் வந்து போட்டேன். ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி நம்ம டாஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பெப்பர் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம், சுகரையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். வெறும் உப்பு மிளகா பொடி மட்டும் கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. பட்டரில் நான் டாஸ் பண்ணேன் பார்த்தீங்களா, நான் பார்த்த வீடியோவில் பட்டரில் தான் டாஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால நான் வந்து பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணேன். என்ன கேட்டால் பட்டர் வேண்டாம் அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். நீங்கள் அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் அதை சாப்பிட்டதில்ல செஞ்சு அப்படிங்கிறப்ப புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா பட்டர் வேண்டாம், அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அப்படியே கிரில் பண்ணி எடுத்தாச்சு இல்லைங்களா. இப்போ டேஸ்டிங் டைம். ஏய் பார்த்துடா. சரி வா. என்னது பாத்து? இருங்க நீங்கள் பார்த்து சுடுதா? கரெக்டாக ஜென்யூனாக சொல்லணும், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. ஓகே, நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க. ஏய் அது உங்கள் அப்பா சாப்பிட்டு சொல்லட்டும்டா. ஓகே. எனக்கு இது மாதிரி பைனாப்பிள வேக வச்சு சாப்பிட்ட மாதிரிலாம் பார்பிக்யூவில் சாப்பிட்ற மாதிரி இல்லையா? அந்த டேஸ்ட் வரலையா? அதே பொடி தான் போட்டேன், அதே பவுடர் தான் போட்டேன். உங்களை பற்றி எனக்கு தெரியும், அதனால தான் நாங்கள் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டு அவனுக்கு பைனாப்பிளே பிடிக்காது. ஏய் நீ சாப்பிடாமே நல்லா இல்லைன்னு சொல்லு. கடைசிக்கு நமக்கு உப்பு மிளகாத்தூள் தான் இல்லை. இதெல்லாம் ட்ரை பண்ண. சரி, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை கை கழுவ சொன்னேன். லைட்டா மிளகாத்தூள் மட்டும் போட்டு கழுவிடு. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்துட்டு சொதப்போங்க, ஃபெயில் ஆகும். வீட்டில் ஃபஸ்ட்டு அவங்க ஒப்பீனியன் கேட்போம் இல்லைங்களா, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு நமக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும்தான் அந்த ரெசிபிஸ் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுவேன். இது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காமலாம் இல்லை, எனக்கு சாப்பிட பிடிச்சிருந்துச்சு. அந்த அக்வைட் டேஸ்ட் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். நான் எங்கே மிஸ்டேக் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன்னா அந்த பட்டரில் தான். ஏன்னா மற்றபடி நம்ம சாதாரணமாகவே பைனாப்பிளை கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். இதில் என்ன எக்ஸ்ட்ராவாக மிளகுத்தூளும் நம்ம சர்க்கரையும் தான் போட்டிருக்கோம். அது வந்து பிரச்சனை பண்ண போகிறதே கிடையாது. என்னோட ஸ்ட்ராங் டவுட் என்னென்னா அந்த பட்டர் தான். நீங்கள் வீட்டில் புதுசாக ட்ரை பண்ண போகிறீங்கன்னா பட்டரே வேண்டாம், வேறு எதுவுமே வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நல்ல வேலை முழு பைனாப்பிளை நான் செய்யலை, அவர் வேண்டான்ட்டு போயிட்டாரு. அதை ஃபுல்லாக தூக்கி போடுறதுக்கும் மனசு வரல. முடிஞ்ச வரைக்கும் ஏதோ சாப்பிடுவோம் 2-3 பீஸ் ஆகுது அப்படின்னு அப்படியே ஏதோ ஒரு வீடியோ போட்டு விட்டுட்டு அதை 2-3 பீஸ் மட்டும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சாயந்தரத்துக்கு மேலே இந்த டாப்ஸ் எல்லாம் ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேங்க. இந்த ஹேண்ட் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க, நிறைய பிராண்டுமே இருக்குது. நான் வந்து ரேண்டமாக தேடி பார்த்து ரிவ்யூஸ் செக் பண்ணி தான் இது வாங்கினேன். இது வாங்கியும் ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன்ஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணுது. பிராண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த டப்பாவில் போட்டிருக்க மாட்டாங்க. இது ப்ரமோஷனாக இருந்தால் முதல்ல பிராண்டை தான் நம்ம வந்துட்டு பெருசாக காமிக்கணும். அதனால இது எந்த ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியும் இருக்குது, அதே மாதிரி பேட்ரி ஆப்ரேட்டும் பண்ணிக்கலாம். நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா பேட்ரிஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். AA பேட்ரிஸ், 4 AA பேட்ரிஸ் போடுற மாதிரி இருக்கும். நான் வந்து யூஎஸ்பி கேபிள்லேயே ப்ளக்இன் பண்ண போகிறேன், அதனால பேட்ரி போடாமல் தான் வச்சுருக்கேன். சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ்க்கு இது சூப்பராகவே ஹெல்ப் பண்ணுங்க. மற்றபடி நீங்கள் ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ணுறீங்க, ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம், ஒரு சின்ன ஃப்ராக் தைக்கலாம் அப்படின்னாலாம் அதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகாதுங்க. பெண்டு கழுன்றும், நமக்கு உட்காந்து பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் பெரிய தையல் மிஷின் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு நாப் இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம ரொட்டேட் பண்ண இங்கே வந்து அந்த நீடில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, கீழே வருது இல்லையா. ஸோ அந்த நாப் வந்து அதுக்காக தான். இந்த மிஷின் வந்து நமக்கு வரும்போதே ஒரு பாபின் அட்டாச் பண்ணி தான் வரும். அதாவது நூல் ஃபுல்லாகவே அட்டாச் ஆகி ஒரு துணியுமே அட்டாச் பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க. அதாவது சாம்பிளுக்கு நீங்கள் தைச்சு பழகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பீஸு அதோட ஃபிட் பண்ணி தான் உங்களுக்கு வரும்போதே வரும். அதனால நீங்கள் அதை ஏற்கனவே அந்த பாபின் மாட்டியிருக்கு இல்லைங்களா அந்த நூல், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வாங்கின உடனே அந்த சின்ன துணியிலையே நீங்கள் தைச்சு பாருங்கள்.
இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அந்த பாபின்மே எப்படி மாட்டணும், அந்த நூல் எப்படி மாட்டணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆர்டர் போட்டிங்கன்னா இது வரும்போதே ஃபிட்டாகி தான் வரும் ஒரு பாபினோட. கீழே வந்து அந்த த்ரெட் கட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம இழுத்துட்டு அதிலேயே கூட கட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒன்று நீட்டிகிட்டு இருக்கும். இதோ இந்த துணி தான் வந்திருந்தது. இதில் நாட்டு வந்து விழலை, ஓகேங்களா. நாட் இல்லாமல் தான் இப்போ இந்த த்ரெட்டெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். அதனால இது அப்படியே உருவிட்டோன்னா ஃபுல்லாக மறுபடியும் வந்துடும். திரும்ப திரும்ப இந்த குட்டி துணியிலேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நாட்டுமே எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது கூட என்னென்ன வந்ததுன்னா இந்த மாதிரி கட்டர், டேப்பு, பாபின்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 கொடுத்துருந்தாங்க. 2 ஒயிட்டு, ப்ளூ, ரெட்டு, பிளாக்கெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அட்டாச் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்று இருக்குது இல்லையா, அதில் பெரிய நூல்கண்டு கூட நம்ம மாட்டிக்கலாம். சின்னதும் இருக்குது, இல்லை பெருசாக நம்ம மாட்டணும் அப்படின்னா கூட அதில் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நீடில் த்ரெட்டர் வந்து இருக்கும், உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். அதை மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பத்திரமா வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுங்க. அதனால் இதை மட்டும் மிஸ் பண்ணாமல் பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ நான் கையில் அந்த பக்கம் வச்சுருக்கேன் இல்லைங்களா, ரைட் ஹேண்டில், அதுதான். இந்த பாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும்போதே ஒரு மேனுவலும் கொடுப்பாங்க. அது நான் எங்கே போட்டேன்னு தெரில, அது காணோம். பட் வந்து உள்ள ஒரு மேனுவலும் இருந்திருக்கும். நீடில் வந்து எப்படி அந்த நீடில் எப்படி அந்த நூலை மாட்டணும் அப்படின்னு அந்த மேனுவல்லையே கூட கொடுத்துருப்பாங்க. நாட்டு போடாமல் தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறனால ஈஸியாகவே நம்ம இதை எடுத்துடலாம். திரும்ப திரும்ப நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது யூஎஸ்பி வந்து ப்ளக்இன் பண்ணுறோம் இல்லைங்களா, ப்ளக்இன் பண்ணிவிட்டு மேலே வந்து 3 பட்டன் இருக்குது, ஆன், ஆஃப். அந்த ஒரே ஒரு டாட் இருக்கிறது வந்து ஸ்லோ ஸ்பீடுங்க. 2 டாட் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். அதாவது இந்த தையல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்ல நீளமாக கிடைக்கும். இப்போது துணியை நான் இந்த பக்கம் வச்சு அடிக்கிறேன் இல்லைங்களா, உங்களுக்கு அது வந்து போகவே போகாது. எப்போவுமே துணி வந்து அந்த சைட்லேருந்து வைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த பக்கம் இருந்தால் நான் வைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு நீங்கள் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் துணியும் ரைட் ஹேண்டில் பட்டனும் நீங்கள் வச்சிங்கன்னா அது போகாது. இது வந்து இந்த டைரக்ஷனில் போகாதுங்க. எப்போவுமே ஆன் பட்டனை அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா துணியை வந்து உள்ளே வைக்கிறது எடுக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது டக்குன்னு என்ன ஆயிரும், படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். எப்போவுமே ஆஃப் பண்ணிவிட்டு துணியை வைங்க, துணியை எடுங்க. இப்போ ஒரு தைக்கிற டைரக்ஷன் வந்து எந்த மாதிரி இருக்கணும்னா, நம்மளோட இடது கை லெஃப்ட் ஹேண்ட் வந்து பட்டனில் இருக்கணும், வலது கை ரைட் ஹேண்ட் தான் துணியை பிடிச்சிருக்கணும். இந்த மாதிரி பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து ஸ்டிச்சே ஆகும். உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. இப்போ ஃபுல்லாக வந்துருச்சுங்களா துணி வெளியில். இந்த மாதிரி எடுக்கிறப்ப நாட்டு விழுகாமல் தான் உங்களுக்கு வரும். ஏன்னா இது நமக்கு வந்து பெரிய தையல் மிஷின் கிடையாது. இந்த மாதிரி நாட்டு விழுகாமல் வருது இல்லையா, இந்த மாதிரி வரும்போது நம்ம தான் மேனுவலாக நாட்டு போட்டுக்கணும். ஆனால் நாட்டோடையே வர்ற மாதிரி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு நாட்டு விழுகாமல் வந்துருச்சுன்னா அந்த நீடில் த்ரெட்டர்னு ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்களா, அதை வச்சு அந்த பக்கம் இருக்கிற அந்த ஒத்த நூலை இந்த பக்கம் நம்ம எடுக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் டைப் மாதிரி தானே இருக்குது நூல். அந்த செயினுக்குள்ளே அந்த பக்கம் இருந்து எடுத்த நூலை இன்சர்ட் பண்ணி அப்படியே இழுத்திங்கன்னா உங்களுக்கு டைட் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு 2 தடவை பண்ணுங்கள், உங்களுக்கு டைட் ஆகி அது நாட் மாதிரி ஃபிக்ஸ் ஆகிக்கும். உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் அது கலண்டு வராது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம மேனுவலாக நாட் போட்டுக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் டாட்டட் லைன்ஸ் மாதிரி தான் இருக்கும், இந்த பக்கம் தான் இந்த மாதிரி செயினாக இருக்கும். அந்த செயின் ஓட்டைக்குள்ளே நம்ம லைட்டாக அதை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அது வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இதுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த நீடில் த்ரெட்டர் தாங்க யூஸ் ஆகும். ஏன்னா ரொம்ப கண்ணை உள்ளே விட்டுக்கிட்டு நம்மளால் அதை எடுக்கவே முடியாது கையில். நேர்லன்னா நம்ம ஈஸியாக சொல்லி கொடுத்துர்லாம் இல்லைங்களா. எனக்கு இந்த வாய்ஸ் ஓவரில் கரெக்டாக தான் சொல்கிறேனா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை புரியலைன்னா கூட நீங்கள் பாஸ் பண்ணி இன்னொரு தடவை கேட்டு பாருங்கள். இப்போ இந்த நூல் வந்து எப்படி மாற்றலான்னு சொல்கிறேன். இந்த மாதிரி குட்டியாக ஒரு கருப்பு கலரில் ஒரு சின்ன டியூப் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே இந்த எந்த கலர் நூல் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. இது எந்த டைரக்ஷனில் வேணாலும் வைக்கலாங்க. ஏன்னா நூல் எப்படி இழுத்தாலும் வரதான் போகுது, இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. எப்படி வச்சாலும் அது ஒர்க் ஆகும். அதனால் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு அதை உள்ள இப்படி பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நூலை இழுத்துட்டு முதல்ல இந்த குட்டியாக ஒரு ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே விடணும். விட்டுட்டு இங்கே முன்னாடி கருப்பு கலரில் ஒரு நாப் இருக்குது, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 காயின் மாதிரி டிஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 2க்கும் நடுவில் நீங்கள் விடணும். அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த 2க்கும் நடுவில் விட்டுட்டு கீழ்ப்பக்கமாக எடுத்து அந்த சைட் நீங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு போயிருங்க. அந்த டிஸ்க்குள்ளே விட்டு கீழ்ப்பக்கமாக அந்த நூலை அந்த பக்கம் ஆப்போசிட் சைடுக்கு நீங்கள் கொண்டு வரணும். அது நம்ம கையில் தள்ள முடியாது. அதுக்கு தான் ஒரு பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை
கீழ்ப்பக்கமாக எடுத்து உள்ளே விடணும். நீடலுக்கு பின்பக்கமாங்க, நீடலுக்கு பின்பக்கமாக விட்டிங்கன்னா அதோ இந்த மாதிரி வெளியில் வந்துருச்சு இல்லையா, உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹூக் மாதிரி மேலே தொங்கிட்டு இருக்குங்க. அதுக்குள்ளே அந்த நூலை விடணும். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு எனக்கு தெரியலை, இங்கே பாருங்கள், இதோ உள்ளே ஒரு சின்ன கொக்கி மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதில் அந்த நூலை விட்டுட்டு இப்போ தான் நம்ம அந்த நீடலுக்குள்ளே விட போகிறோம். அந்த நீடலில் நடுவில் கீழே ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அது சாதாரணமாக நம்ம கை விரலில் வச்சு பண்ணவே முடியாது. ஏன்னா இது ஸ்டாப்லர் பென் மாடலில் இருக்கு இல்லைங்களா, கை வாகு நமக்கு வராது. அதுக்காக தான் இந்த நீடில் த்ரெட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த நீடில் த்ரெட்டரில் முன்னாடி ஷார்ப்பாக வந்து ஒரு ஹூக் மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணுங்கள், அதை உள்ளே விட்ட உடனே நூலை மட்டும் எப்படியாவது கொண்டு வந்து அதில் படுற மாதிரி மட்டும் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நம்ம வெளியிலிருந்து இழுக்கும்போது அந்த நீடில் த்ரெட்டரோடையே அந்த நூலும் வெளியில் வந்துடும் உங்களுக்கு. அதனால நமக்கு ஈஸியாக போயிடும். இது ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாங்க, பட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து அது ஈஸி தானே அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இவ்வளோ பெருசாக முன்னாடி விடணுங்கிற அவசியமே இல்லைங்க. நான் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அந்தளவு கூட போதும். நான் வீடியோவில் கொஞ்சம் நல்லா தெளிவாக அந்த நூல் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருந்தேன். இப்போது இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளவுதாங்க. இனி நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதோ இந்த டாப் தான், இது டபுள் எக்ஸல் சைஸாக போயிடுச்சு. நான் வெஸ்ட் சைடு அப்படிங்கிற கடையில் தாங்க வாங்கினேன் கோயம்புத்தூரில். கரெக்டாக ஊருக்கு கிளம்புற சமயமாக போயிடுச்சுங்களா, ஊருக்கு போனதுலேருந்து கெடா விருந்து அது இதுன்னு நல்லா சாப்பிட்டதுனாலே என்னன்னு தெரில, வெயிட்டு போட்டுருச்சு. அந்த டைமில் நான் பார்த்து வாங்கினதுனாலயா என்னன்னே தெரில, சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, இங்கே வந்ததுலேருந்து போடவே முடியலை. அதனால 2 பக்கமும் ஒரு ஹாஃப் இன்ச் ஃபஸ்ட்டு வந்து நான் அடிச்சுக்க போகிறேன். துணியை வந்து அந்த பிளேட்டை தூக்குனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வைக்க முடியும். முதல்ல அந்த நாபை அட்ஜஸ்ட் பண்ணி நீடில் மேலே தூக்கிடுங்க. அதுக்கப்புறமா பிளேட்டையும் மேலே தூக்கிட்டு துணியை வச்சுட்டு அப்படியே நீங்கள் அடிச்சுட்டே வர வேண்டியது தான். இப்போ கடைசியாக முடியும் போது பாருங்கள், இந்த லாஸ்ட் வரைக்கும் வருது இல்லையா, வந்துட்டு பட்டன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நாபு பக்கத்தில் இருக்கிற நாபை வச்சு முதல்ல நீடில் மேலே தூக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறமா இந்த நாபை வச்சு நீடில் மேலே தூக்கணும். தூக்கிட்டு கீழே ஒரு பிளேட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபாசன் பிளேட்டு, அந்த ஃபாசனிங் பிளேட்டை வந்துட்டு நம்ம எடுக்கணும். எடுத்துட்டோன்னா இப்போ நமக்கு அழகாக அந்த துணியை வந்து வெளியில் எடுக்க முடியும். அந்த துணியை நீங்கள் அப்படியே வெளியில் எடுக்கும் போதே, இப்போ இது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரில, எப்படி சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இப்போது கீழ்ப்பக்கம் செயின் டைப் மாதிரி விழுகுது இல்லையா, மேல் பக்கம் தானே டாட்டட் லைன்ஸ் மாதிரி விழுது. அந்த டாட்டட் லைன்ஸாக விழுகிறது வந்து ஒத்த நூலாகவே தான் வரும். கீழே தானே இந்த மாதிரி செயின் டைப்பாக விழுது, அது பார்த்தீங்கன்னா ரெட்டை நூலாக கீழே இருக்கும். அந்த ரெட்டை நூலாக இருக்கிறத நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது நாட்டு விழுந்துடும். இல்லை நீங்கள் பிடிச்சி டக்குன்னு இழுத்தீங்க அப்படின்னா கூட அது நாட்டு விழுந்துருங்க. ஆனால் அந்த ஒத்த நூலாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா தான் நம்ம மேனுவலாக நாட் போடுற மாதிரி இருக்கும். பாடி வந்து இப்போ இந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துருச்சு. கையுமே நான் விட்டுட்டேங்க. அடுத்த டாப்பில் கொஞ்சம் கை நல்லாவே பிடிச்சேன், பட் இந்த டாப்பில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். உங்களுக்கு அடுத்த டாப் நான் அந்த நாட்டு மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். எனக்கு இடது கைக்கு அந்த பக்கம் இருக்கிறது வந்து ஒத்த நூல், நான் ரைட் ஹேண்டில் கட் பண்ண போகிறேன் பார்த்தீங்களா, அது வந்து ரெட்டை நூல். இந்த ரெட்டை நூலை கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஸ்டிச் போட்டு காமிச்சேன், அதனால 2 இருக்குது. நாட் வந்து பார்த்தீங்களா விழுந்திருக்கு. ஸோ அந்த ஒத்த நூலை கட் பண்ணாமல் இந்த ரெட்டை நூலாக இருக்கிறத கட் பண்ணிடுங்க. நல்ல ஸ்டிச்சிங் தெரிஞ்ச அன்பர்கள், நண்பர்கள் மற்றும் தோழிகள் அனைவரும் என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். என்னடா நமக்கு ஸ்டிச்சிங் நல்லா தெரியும், இந்த வீடியோவை பார்த்தா நமக்கு மறந்து போயிடும் போல இருக்குது, அந்தளவுக்கு இந்த பிள்ளை என்ன கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரியெல்லாம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏதோ நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாரிங்க. புரிஞ்சவங்க ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. பர்த்டே விஷ் மட்டும் பார்த்துடலாங்க. பிரியா லக்ஷ்மி, ஷயானிகா, ஜெயந்தி மாதேஷ், சரவணன், ஹஷ்வித், அனந்த பிரபு, இவங்க எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேங்க. அடுத்த வாரம் வேறு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாங்களா? அண்டில் தென் டாடா, பபாய்.